யூஎஸ் கிட்ட இருந்தும் இஸ்ரேல் கிட்ட இருந்தும் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஈரானில் நாங்கள் தௌசண்ட்ஸ் மேலே இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த அட்டாக்ஸ்லாம் ஈரானால் திரும்ப எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் ஈரான் ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் இருக்குன்னா, டே வெண்ண நீ அட்டாக் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ அட்டாக் பண்ணது எது எல்லாமே எங்கள் ஜெட்டுன்னு நினச்சிட்டு நாங்கள் ரோட்டில் ஜெட்டு மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கோம். நீ சேட்டலைட்டை வச்சு ஜெட்டு நினச்சி அடிச்சுட்டு போயிருக்கிற. வெறும் காலி இடத்த அடிக்கிறதுக்கு எதுக்குடா அவ்வளோ கோடி மதிப்புள்ள மிசைல்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வச்சு அடியே அடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த நிலவரத்துலையும் ஈரான் சுப்ரீம் லீடர் முன்னாடி இருந்தார்ல, அந்த டைம்ல அவங்க ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு 2000 மிசைல்ஸ் கிட்ட வாங்கி அண்டர் கிரவுண்ட்ல சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மிசைல்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து இஸ்ரேலில் இப்போ பாதி பார்த்தீங்கன்னா அந்த கால் ஆஃப் டியூட்டி அப்புறம் அந்த மாடர்ன் வார்ஃபேர்ல வர்ற அந்த இடம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு மொத்தமா இது பண்றதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லி நிக்குதுன்னா, யூஎஸ் ட்ரூப்ஸ் டைரக்டா இங்க நாட்டுக்குள்ள கால் வைக்கணும் தான் நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க அட்டாக் வச்சதுக்கு அப்புறம் அவங்க நின்று அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி அவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்துட்டு காம்ப்ரமைஸ் பேச ரெடியா இருந்தோம், அவங்க எங்களை வந்து அவமானப்படுத்தினாங்க. இப்போ நாங்க காம்ப்ரமைஸ் பேசவே ரெடியா இல்ல, அவங்க கால் வைக்கணும் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இது எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் முடிக்க முடியுமோ முடிக்கிறதா நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம் சொல்லி தைரியமா பேசுறாங்க. அவங்க லீடரோட டெத்துக்கு அப்புறமும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னா, அதாவது எவ்வளவு தடவை நீ நடக்குவ, அதாவது இது ஒரு பக்கம் பார்த்தா இந்த வெறும் ரோட்டை அடிச்சுட்டு போன உனக்கே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வருவன்னு சொல்லிட்டு முன்னாடி ரெடியா இருந்த எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்ற மாதிரி ஒரு டோன்ல இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.